ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர. பெரியவாவை சந்திப்பதற்காக மடத்திற்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பக்தருக்கும் மற்றொரு பக்தருக்கும் இடையில் அடிதடி மோதலானது நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவா அவர்கள் பூஜை செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்பொழுது இவர்கள் இவ்வாறு சண்டை போட்டுக் கொள்வதால் பெரியவாவின் பூஜை கலைந்து விடும் என்று பெரியவாவின் சிஷியர்கள் அந்த சண்டை போடுகிற இரண்டு பேரையும் தடுத்து நிறுத்தி, நீங்கள் இவ்வாறு சண்டை போட்டால் பெரியவாவின் பூஜையானது நின்றுவிடும், நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த இரண்டு பேரையும் சண்டை போடும் இரண்டு பேரையும் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக பெரியவா அவர்கள் பூஜையை முடித்துவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். பெரியவாவை சந்திப்பதற்காக அந்த சண்டை போட்ட ஒரு நபர் நான் தான் முன்னால் செல்வேன் என்று போல பெரியவாவை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் பெரியவா அவர்கள் இவர்கள் தான் சண்டை போட்டார் என்று தெரிந்து கொண்டு அதில் ஒரு நபரை மட்டும், தேவையில்லாமல் சண்டை போட்ட அந்த ஒரு நபரை மட்டும் நீ தனியாக போய் அமர்ந்து விடு என்பது போல அமர விட்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அனைவருக்கும் பரிகாரங்களை எல்லாம் கூறிவிட்டார். இவரது அந்த அமர சொன்ன அவரது வரிசை எப்பொழுது வருகிறதோ அது வரைக்கும் அவரை அமர்ந்து இருக்க சொல்லியிருக்கிறார். அமர்ந்து கொண்டு நான் சொல்லுகின்ற இந்த ஒரு நாமத்தை தினமும் அதை நான் கூப்பிடும் முறை சொல்லிக் கொண்டே வா என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அது என்ன நாமம் என்றால் ராம நாமம் தான். ராமா ராமா என்று இந்த நாமத்தை நான் கூப்பிடும் முறை உச்சரித்து கொண்டே இரு, அமைதியாக நல்ல மனதுடன் கண்களை மூடிக்கொண்டு உச்சரித்து கொண்டே இரு என்பது போல பெரியவா அவர்கள் அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார். அவரும் பெரியவா கூறியதைப் போலவே பெரியவா சொன்ன இந்த செயலை தனியாக அமர்ந்து கூறிக்கொண்டு இருந்திருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக வரிசையில் நின்ற அனைவருக்கும் பெரியவா அவர்கள் பரிகாரங்களையும் அனைத்தையும் பேற்றுவிட்டு அதற்கு அடுத்தபடியாக இறுதியாக இவரை கூப்பிட்டிருக்கிறார். கூப்பிட்டு விட்டு உனக்கு என்ன பிரச்சனை என்பதை கூறு, நான் அதற்கு பரிகாரம் கோருகிறேன் என்று கூறிவிட்டு, எனக்கு வீட்டில் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, எனது வீட்டில் இருக்கிற சண்டையால் அதை வீட்டில் காட்ட முடியாமல் நான் வேறு யாரிடமாவது காட்டுகிறேன் பெரியவா, எனக்கு இதுதான் பெரியவா பிரச்சனை. இது மட்டுமல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து கொண்டேதான் இருக்கிறது, இதற்கு என்னதான் பரிகாரம், மனதானது நிம்மதியாகவே இல்லை என்பது போல பெரியவாவிடம் அவன் புலம்பியிருக்கிறான். அதற்கு பெரியவா அவர்கள், நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருந்தால் நான் உன்னை என்ன செய்ய சொன்னேன் என்று கேட்டவுடன் ராமா நாமத்தை கூற சொன்னீர்கள். இதே போல் நீ உனக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனையானது வந்து கொண்டே இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ராம நாமத்தை நீ கூறிக்கொண்டே இரு. இந்த ராம நாமத்தை நீ கூறுவதால் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே நீங்கிவிடும் என்பது போல பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். பெரியவா அவர்கள் ஏன் இந்த ராமநாமத்தை கூற சொன்னார் என்றால், அதாவது ராமநாமத்தை கூறினால் முதலாவதாக அந்த இடத்திற்கு யார் வருவாள் என்று பெரியவா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். முதலாவதாக சிவன் வருவார். ராமநாமத்தை கூறுவதால் ராமன் சிவன் இருவரும் வந்து விடுவார்கள். சிவன் வந்தால் அந்த இடத்திற்கு அம்மனும் வந்து விடுவாள். அம்மனும் வந்துவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அவரது அம்மா, அதாவது அம்மா அப்பாவை வந்து விட்டார்கள், இவர்களும் வந்து விடுவார்கள். அடுத்ததாக சிவன் குடும்பமே வந்துவிட்டது என்று அனுமனும் அந்த இடத்திற்கு வந்து விடுவார். தற்பொழுது அனைவருமே இந்த இடத்திற்கு வந்து விட்டார்கள். அடுத்து மகாலட்சுமியும் வந்து விடுவார். நீ ராமநாமத்தை அந்த இடத்தில் கூறுவதால் அந்த இடத்திற்கு சிவ குடும்பம், அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயும் வந்து விடுவார். உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விநாயகர் மூலமும், உனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் சிவன் ரூபத்திலும் தீர்ந்துவிடும், பண கஷ்டங்கள் மகாலட்சுமி தாயின் உருவத்திலும் உனக்கு அனைத்துமே தீர்ந்துவிடும் என்று பெரியவா அவர்கள் லேசாக இதை விளக்கியிருக்கிறார் என்றுதான் நாம் கூற வேண்டும். எனவே நீயும் உனது வீட்டில் உள்ள உனது ஆத்துக்காரி, அதாவது உனது மனைவி இருவரும் சேர்ந்து தினமும் எப்பொழுதெல்லாம் உனக்கு டைம் இருக்கிறதோ இதை இத்தனை முறைதான் கூற வேண்டும் என்று ஒரு அவசியமே கிடையாது. உன்னால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறையில் ராமநாமத்தை நீ கூறி வரலாம். இவ்வாறு ராமநாமத்தை நீ கூறி வருவதால் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி உனக்கு ஒரு நல்ல செயல்கள் உனது வாழ்வில் ஏற்படுவதற்கும் நல்ல நல்ல காரியங்கள், மங்களான காரியங்களும் உனது வாழ்வில் ஏற்படும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே மறக்காமல் நீங்களும் உங்களுக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நல்ல காரியங்களை செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, அதற்கு முன்பாக இந்த ராம நாமத்தை மட்டும் கூறிவிட்டு அந்த செயல்களை நீங்கள் செய்து வாருங்கள். அதற்கு பிறகு பாருங்கள் அந்த செயல்கள் எப்படி வெற்றிகரமாக நடந்து உங்களுக்கும் அதனுடைய பலனானது கைமேல் கிடைக்கும் என்பது போலவும் உங்களுக்கே அந்த நம்பிக்கையானது வரும். அதற்கு அடுத்தபடியாக நீங்களே தினசரி ராமநாமத்தை அனைவருமே கூற சொல்லுங்கள் என்று நீங்களே கூறி வர சொல்லுவீர்கள். இந்த ராமநாமத்தின் பவரானது அவ்வளவு சக்தி இருக்கிறதாம் இந்த ராமநாமத்திற்கு. எனவே நீங்களும் உங்களது வீட்டில் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்தில் எல்லாம் இந்த ராமநாமத்தை கூறி வாருங்கள். இதனுடைய பலனானது உங்களுக்கு அதிக அளவிலேயே கிடைக்கும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மறக்காமல் நீங்களும் செய்து வாருங்கள். நீங்கள் மட்டும் இதை செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறாமல் உங்களுக்கு தெரிந்த 4 பேருக்கு இதை அனுப்பி அவர்களையும் செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்.